பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளையொட்டி சென்னையில உள்ள அண்ணாவுடைய திருவுருவ சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினாரு. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழகம் முழுக்க கொண்டாடப்படுது. அதன்படி அவருடைய 117வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் உள்ள திருவுருவ படத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினாரு. தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதியும் அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினாங்க. தமிழ்நாட்ட தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிற தலைப்புல முதல்வர் ஸ்டாலின் தலைமையில உறுதிமொழி ஏற்றாரு. நீட்டை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். தமிழ் மொழி பண்பாடு பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். உழைக்கும் வர்த்தகத்துடைய நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். வாக்காளர் பட்டியல் மோசடி மூலமா மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன்னு உறுதிமொழியிட்டாரு. முதல்வரோட அமைச்சர்கள், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் உறுதிமொழி ஏற்றாங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, தமிழன்னை தந்திட்ட தலைமகன், திமுக என்னும் நாம் உயிரை தாயென அளித்திட்ட திருமகன் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை என்னைக்குமே தலைகுனிய விடமாட்டோம்னு குறிப்பிட்டிருக்காரு.